இலகுவா யாழ்ப்பாண முறைப்படி எப்படி மரவள்ளிக்கிழங்கு கறி செய்கிறன்னு பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கு கறிக்கு இனி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு, தண்ணி 1 கப், உள்ளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, மிளகாய்த்தூள், முதல் பால், தேங்காய் பால். இனி நாங்கள் இந்த மரவள்ளிக்கிழங்கை சீவி எப்படி தீவிரம் பாருங்க. இப்போ நான் இதை உரிச்சிட்டேன். இனி இதை கழுவிட்டு சின்ன சின்னனா வெட்டி எடுப்போம். என்ன இனி நாங்கள் இதை சின்ன சின்னனா வெட்டுவோம். இனி மரவள்ளிக்கிழங்கு கறி எப்படி வைப்போம்ன்றதை பார்ப்போம்மா. முதல் மரவள்ளிக்கிழங்கை கழுவி சட்டியில் போடுவோம். சட்டியில் போட்டுட்டு அதுக்கு தக்கன வெங்காயத்தை போடுவோம். இது பச்சை மிளகாய், உள்ளி, அதுக்கு தக்கன உப்பையும் போடுவோம். அதுக்கு தக்கன தண்ணியையும் விடுவோம். தூளையும் போட்டு இதையொருக்கா கலக்கி விடுவோம். நல்லா கலக்கி விட்டுட்டு மரவள்ளிக்கிழங்கை மூடி விட்டு அடுப்பை தட்டி விடுவோம் ஒரு 5 நிமிஷம். இனி மரவள்ளிக்கிழங்கு அவிஞ்சிருக்குன்னு திறந்து பார்ப்போம். இங்கே அவிஞ்சிக்குது. சாடையை மசிச்சு விடுவோம். இப்போ பாருங்கள், கிழங்கு மசிஞ்சிட்டு. இனி நான் தேங்காய் பால், முதலாம் பால் புளிஞ்சு வச்சிருக்கிறேன். அதை விடப்போம். ஒரு 2 நிமிஷம் மூடி விடுவோம். அந்த பால் கொதிக்கும். இனி 2 நிமிஷம் ஆச்சுது. ஒரு திறந்து பார்ப்போம். பால் எல்லாம் கொதிச்சா போல் இனி கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு இனி அடுப்பை நிப்பாட்டுவோம்.